இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு கூட்டு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த கூட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். 2 கைப்பிடி அளவு பச்சை பொன்னாங்கண்ணி, 2 கைப்பிடி அளவு சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை பொடியை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து அலசி எடுத்து வச்சுருக்குறோங்க. பொடியை கட் பண்ணின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் துவரம்பருப்பை கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கலாங்க. பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. இப்போ குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமான ஃப்ளேம்லேயே 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், கீரையும் நல்லா வெந்திருக்கு, துவரம்பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை தாளிச்சிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. வடகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை கூட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வடகம் இருந்துச்சுன்னா வடகம் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 6லேருந்து 7 பல் பூண்டை உரித்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் இந்த கூட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.